செல்வம் அடைக்கலன் தான் இதை நிச்சயம் செய்திருக்கிறார். மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அவர்களுடைய வாக்கு பிச்சையின் அடிப்படையில் வந்திருக்கிறது. நீங்கள் அதற்கு நியாயமாக நடக்க வேண்டாமா? இத்தகைய சர்ச்சைகள் உங்கள் மீது அது உண்மையா பொய்யா அதுக்கு நாங்கள் கேட்க முடியாதா? அந்த ஒலிப்பதிவை கேட்டு பாருங்க, அதில் நியாயமான சந்தேகம் இருக்கிறது. பாலியல் ரீதியான விடயங்கள், அவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது அவர் உடனடியாக நிறுத்தப்படுவார். ஏன் என்று தெடோ கட்சியில் செல்வம் அடைக்கலநாதன் தனக்கான அந்த தலைமைத்துவ பதவியில் இருந்து விலகுவதற்கு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் வரை தவணை கோரியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக தான் ஒரு அவசரமான ஒரு தவறை செய்துவிட்டேன். குறிப்பாக சொல்லிக் கொள்கிறார்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக. நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் அவ்வாறு வார்த்தை பிரிவுகளை சொல்ல முடியுமா? கண்ணீர் விட்டு வளர்த்தோமா சர்வேசான்று இந்த மண்ணிலே எத்தனை போராளிகள், எத்தனை தியாகங்கள். இவர்கள் என்ன தமிழ் தேசியம் முதலில் இந்த இளைஞர்கள் இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏன் எங்களுடைய மேதகு அவரை செல்லமாக தங்கத்துறை அண்ணா, குட்டிமணி அண்ணாக்கள் தம்பி என்று அழைப்பார். அந்த அடிப்படையில் தான் மேதகு அவர்களுக்கு தம்பி என்ற பெயர் சூட்டப்படுகிறது. எனக்கு தெரியும் இதால் வர்ற ஆபத்து எந்த ஒன்று. எனக்கு மரண அச்சுறுத்தல் நிச்சயமாக இடம்பெறும். எனக்கு ஏதாவது திடீர் மரணம் ஏற்பட்டால் இந்த விடயம் தொடர்பில் தான் ஏற்படும். வணக்கம், இது சக்கரவேகம். வார்த்தையினம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இப்போது சமூக மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்குரிய கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவர் தொடர்பான பல்வேறு விவாத பொருட்களாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக எங்களோடு இணைந்து கொள்கிறார் ஏகநாதன் விஜயபவானந்தா, ஒரு சமூக ஆர்வலராக, டெலோவினுடைய மத்திய குழு உறுப்பினராக, அது மாத்திரமில்லாமல் சட்டத்துறையைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடியவர். வணக்கம். வணக்கம் பிரியாங்கன் அவர்களே. இந்த விவகாரங்கள் தொடர்பாக அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், தமிழர் சமூக பரப்பிலே மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் என்ன சம்பவத்தின் அடிப்படையில் இடம்பெற்றது என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? இங்கே பாராளுமன்ற உறுப்பினர், அன்புக்குரிய மதிப்புக்குரிய, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட என்ற அடிப்படையில் அன்புக்குரிய மதிப்புக்குரிய கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தொடர்பான ஒலிப்பதிவு, அவருடைய குரலை ஒத்த ஒலிப்பதிவு அடிப்படையில் அந்த ஒலிப்பதிவிலே குறிப்பிடப்பட்ட சில விடயங்கள், அந்த விடயங்கள் மூட்டும் வகையிலான, அத்துடன் அந்த ஒலிப்பதிவில் கூறப்படுகின்ற விடயம் அதாவது செல்வம் அடைக்கலநாதனுடைய குரல் பதிவை ஒத்ததென்று போன்ற விடயம். இங்கே நாங்கள் சொல்லப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், முதலாவதாக அந்த ஒலிப்பதிவு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அது செல்வம் அடைக்கலநாதனுடைய, மதிப்புக்குரிய செல்வம் அடைக்கலநாதனுடைய ஒலியாக இருக்கும் பட்சத்தில் அங்கேதான் இலங்கையில் இருக்கிற அனைத்து இந்த சமூக வலைத்தளங்களில் அந்த ஒலிப்பதிவு வந்திருக்கின்றது. அந்த ஒலிப்பதிவில் செல்வம் அடைக்கலநாதனுடைய குரலை ஒத்த ஒலிப்பதிவை போன்ற நியாயமான சந்தேகம் என்னை போன்ற சகல மக்களுக்கும் தோன்றியிருக்கிறது. அது நியாயமானது. அந்த அடிப்படையில் இந்த விடயமானது ஒருவருடைய மரணத்தோடு சம்பந்தப்படுகிறது. அந்த ஒலிப்பதிவு ஏற்படுத்தப்படுகிறது. பிறிது கணிசமான நாட்களின் பின்னர் அவர் தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணம், அடிப்படை காரணம் ஒரு பெண் சர்ச்சை தொடர்பானது. அந்த அடிப்படையில் பெண் சர்ச்சை தொடர்பானது, ஈற்றிலே நடந்தது என்ற ஒரு மரணம். அந்த மரணம் தற்கொலை என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய நியாயமான சந்தேகம் அது தற்கொலையா எந்த அடிப்படையில் என்றால், அந்த ஒலிப்பதிவின் அடிப்படையில். அந்த ஒலிப்பதிவை நாங்கள் நிச்சயமாக இரண்டு, ஆங்கிலத்தில் ப்ராபபிலிட்டி, அதை நாங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் அது அவருடைய குரல். அந்த அடிப்படையில் அவர் அந்த மரண அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார். அதில் சொல்லப்படுகின்ற வார்த்தை பிரயோகங்கள், அவர் இங்கே குறிப்பிடப்பட்ட செல்வம் அடைக்கலநாதன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் 3 பரிமாணங்களை கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு இலங்கையினுடைய ஒரு பிரஜை, பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு தமிழர்களுடைய தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அந்த 3 பரிமாணங்களில் அவருக்கு அந்த விடயத்துக்கான பதிலளிக்க வேண்டிய கட்டாய கடப்பாடு உண்டு. அதன் மறுதலையாக 3 தரப்பினரும் அவரை, அந்த கட்சியை கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது.
டெலோவை சாராதவர்களோ பொதுமக்களோ எவரும் இலங்கை ஜனநாயக சோசியலிஸ்ட் குடியரசு இருக்கின்ற ஒரு முஸ்லீம் பிரஜையாக இருக்கலாம், ஒரு சிங்கள நண்பராக இருக்கலாம், எவராயினும் இங்கே இடம்பெற்றிருப்பது, ஈட்டிலே இடம்பெற்றிருப்பது ஒரு தற்கொலை என்கின்ற ஒரு நியாயமான சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணம். அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். நிச்சயமாக இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பல்வேறு விளவுகளிலும் பல்வேறு பிரிவுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக டெலோவினுடைய தலைமைக்குழு கூட்டம் நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் வவுனியாவிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது செல்வம் அடைக்கலநாதன் தனக்கான அந்த தலைமைத்துவ பதவியில் இருந்து விலகுவதற்கு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் வரை தவணை கோரியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சாதாரணமாக ஒரு பணியிடமாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒருவர் குற்றம் சாட்டப்படுகிறார், அதுவும் சமூக ஒழுங்கியல் அல்லது சுய ஒழுக்கம் தொடர்பான ஒரு குற்றம் வருகிற போது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவது வழமையாக இருக்கிறது. இதுவே டெலோவில் இன்னும் ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்படியாக இருந்தால் ஏன் ஜனவரி மாதம் வரையான ஒரு காலப்பகுதி கால அவகாசம் கொடுக்கப்பட்டது? குறிப்பாக சொல்லிக் கொள்கிறார்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக. நிச்சயமாக நான் பல தமிழீழ விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த இரண்டாம் தரப்பில் இருக்கக்கூடிய பதில் தலைவராக இருக்கக்கூடியவர்களுடன் கதைத்திருக்கிறேன். நேற்றைய கூட்டத்திலே இடம்பெற்ற விடயம் என்கின்ற அவர்கள் கூறிய விடயம் என்னென்றால், இந்த விடயம் தொடர்பாக தான் ஒரு அவசரமான ஒரு தவறை செய்துவிட்டேன். அதாவது தான் என்ன சொல்ல, ஆங்கிலத்தில் சொல்லுவார் சடன் ப்ரொவகேஷன், ஆத்திரமூட்டலுக்கூடாக. அது ஊட்டலூடாக நீங்கள் செய்தீர்களா இல்லையா என்பது அது வேறு விடயம். அதனுடைய கன்சிக்வன்சஸ், அதனுடைய வெளிப்பாடுகள், ஈட்டிலே நடந்த விளைவுகள் என்ன? ஒரு மரணம், தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரணம். என்ன அடிப்படையில்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் அவ்வாறு வார்த்தை பிரயோகங்களை சொல்ல முடியுமா? அது உங்களுடைய ஒலி பதிவாக இருந்தால் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னொன்று, சாதாரணமாக ஒரு அரச திணைக்களங்களிலோ ஏதோ வேலைத்தளங்களிலோ இரண்டு விடயங்களுக்கு ஒன் த ஸ்பாட் என்று சொல்வார்கள். ஒன் த ஸ்பாட், அதாவது மோசடி, களவு போன்ற விடயங்கள், பாலியல் ரீதியான விடயங்கள், அவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது அவர் உடனடியாக நிறுத்தப்படுவார். ஏன் என்று டெலோ கட்சியில், அதாவது தமிழருடைய தாய் கட்சியாக, ஆயுத போராட்டத்தினுடைய தாய் கட்சியாக, தங்கத்துறை அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆயுத கட்சியாக, குட்டிமணியன்களுடைய கண்ணை பிடுங்கி எடுக்கப்பட்ட அந்த தாய் கட்சியாக, ஜெகன் நடேசுதா, சிவவாத சுந்தரம், எங்களுடைய கார்னரை சேர்ந்த 53 மாபெரும், இதில் ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன். நான் கார்னரை சேர்ந்த ஒரு நபர். இங்கே பலரும் கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் இதில் முன்னிலைப்படுத்துகின்றீர்கள்? நாங்கள் எங்களுடைய கார்னர் பிரதேசமானது அன்று அனைத்து ஆயுத போராட்ட இயக்கங்களையும் ஒரே பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பார்த்தோம். சகோதர யுத்தம் ஏற்படுத்தப்பட்ட போது வடக்கு கிழக்கில் அனைத்து இடங்களும் மௌனம் சாதித்தன. எதற்காக? பயத்தின் அடிப்படையில். யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 2-3 இடங்கள், கார்நகர், குருநகர், பாசையூர் போன்ற இடங்களில் தான் அந்த ஆயுதத்துக்கு பயப்படாமல் எங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்குள் அடிபட வேண்டாம், எங்களுக்குள் அடிபட வேண்டாம், அத்தகைய அடிப்படையில் நாங்கள் தடுத்தோம். இன்று நான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருப்பது என்னுடைய தனிப்பட்ட அக்கறைகளுக்காக இல்லை, கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்ல, என்னுடைய தனிப்பட்ட அக்கறை. இந்த விடயம் ஏன் உங்களை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கின்ற அந்த ஊடக தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் கொணர்ந்திருக்கிறீர்கள்? எத்தனை பத்திரிகைகள் இதை கொண்டிருக்கிறார்கள்? ஏன் மௌனம் காக்கப்படுகிறது? இங்கே நாங்கள் சொல்லவில்லை, செல்வம் அடைக்கலன் தான் இதை நிச்சயம் செய்திருக்கிறார்கள். நியாயமான சந்தேகம் இருக்கின்றது. அந்த ஒலிப்பதிவை கேட்டு பாருங்கள், அதில் நியாயமான சந்தேகம் இருக்கிறது. அதை எங்களுக்கு இன்று யாழ் மாவட்டத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், 2013ஆம் ஆண்டு மாகாண சபையின் போது ஒரு சிங்கள சகோதரர், நான் நினைக்கிறேன் காரியவசம் என்கின்ற சகோதரர், சுண்ணாகம் ஒயில், அதாவது எண்ணெய் கசிவு தொடர்பாக பல மக்களுக்கு சுவாச பிரச்சனைகள், கேன்சர் போன்ற வருத்தங்கள் வந்திருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நன்னீரிலே எண்ணெய் கசிவுகள் கசிந்திருக்கின்றன. அதற்காக வழக்கை தாக்கல் செய்தவர் இந்த நாட்டினுடைய சிங்கள நண்பர். இந்த விடயத்தில் எவராவது முன்வந்திருக்கிறார்களா? இதில் என்ன நடந்திருக்கிறது? இது எங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இல்லையா? நான் இன்று டெலோ கட்சியிலே மத்திய குழுவிலே இருக்கின்றேன். உலக ரீதியாக விமர்சனம் என்கின்ற போது உலக விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயக படுகொலையை யாரும் செய்வதற்கு இடமில்லை. நாங்கள் யாருக்காக தொழிற்படுகின்றோம்?
எந்த தமிழ் தேசத்துக்கான அரசியல் கட்சியும் யாருக்காக தொலைப்படுகின்றோம். சரி, இப்படியாக நீங்கள் பேசுகிற போது இந்த முடிவுகள் எல்லாம் வந்திருக்கிறது. உண்மையில் டெலோவிலே உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதா? இதில் நீங்களே ஆப்வியஸ்லி என்ன தென்படுகிறது? வெளிப்படையாக என்ன தென்படுகிறது? அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா? உங்களுடைய கேள்விக்கான விடையை நான் சொல்லுகிறேன். சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா? இல்லை. அப்படியாக இருந்தால் நீங்கள் டெலோவை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒருவர், மத்திய குழுவில் இருக்கக்கூடிய ஒருவர், தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றிலே ஒரு ஆரம்பம் அல்லது ஒரு செயற்கரிய சாதனைகளை நிகழ்த்திய மனிதர்களுடைய வழிகாட்டுதலில் வழித்தடங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பின்னர் இப்படியான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய மிக பிரதானமான விடயம். அதாவது ஒரு சில 1000 வாக்குகள் என்றாலும் அந்த மக்களினுடைய வாக்குகளினால் பிரதிநிதியான ஒருவர் இதனை இப்படியாக செய்துவிட்டு அல்லது இப்படி சந்தேகம் கூறப்படுகின்ற போது மக்களுக்கு சரியாக தெளிவாக மக்கள் முன் தோன்றி பதில் சொல்ல தயங்குகிறார் என்று சொன்னால் இதனை எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக மக்களை அவர் மக்களாலே உருவாக்கப்பட்டவர், மக்களுடைய வாக்குகளாலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர். இங்கே ஒன்று தகுதி அடிப்படையில் அனுப்பப்படவில்லை. இந்த ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக. அவர் அந்த மக்களை நேருக்கு நேர சந்திப்பதற்கு அவர் தயங்குகிறார். அவருக்கு அந்த கட்ஸ் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். என்னவென்றால் மக்கள் இங்கே ஒருவரை பாராளுமன்றத்துக்கு மக்களுடைய வாக்கு என்பது தமிழிலே நம்பிக்கை. நாங்கள் தேர்தல் ஓட்டென்று எடுக்கலாம். நம்பிக்கை, நான் கருவது நம்பிக்கை. அங்கே மிக்கியோர் நம்பிக்கை அடிப்படையில் தான் இவர் என்கின்ற போது யாழ் மாவட்டத்திலும் சரி, வன்னி மாவட்டத்திலும் சரி, வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற தமிழர்களும் தமிழ் பிரதிநிதித்துவமும் அந்த மக்கள் அளிக்கின்ற வாக்குகளின்படி எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இவருக்கு கொடுக்கணும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இவர் காட்டவில்லை, தயங்குகிறார். என்ன அடிப்படையில் என்றால் அவர் விலகி இருக்க வேண்டும். அவர் தற்காலிகமாக விலகி இந்த நீதிமன்ற நடவடிக்கையினூடாக அதை அவர் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். இங்கே தெளிவுபடுத்துபவர் வேறு ஒருவர். நிச்சயமாக இப்படியான விவரங்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் டெலோவினுடைய ஊடக பேச்சாளர் ஒரு விதமான கருத்தை சொல்லியிருக்கிறார். திட்டமிட்டு சேறு பூசுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவருடைய கருத்து இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய தலைவரை அவர் காப்பாற்ற வேண்டும், அல்லது அவருடைய கட்சியினுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் இருந்து கொள்ள வேண்டும். கட்சியை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்குமான அது விருப்பாக இருக்கும். ஆனால் இந்த விவகாரத்தில் தெளிவாக சில விடயங்கள் சொல்லப்படுவதாக பலர் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த குரல் பதிவு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடையது என்று சொல்லுகிறார்கள். அவரோடு பேசி இருக்கக்கூடியவர் அவருடைய சாரதியாக இருந்தவர் தான் தவறான முடிவின் மூலமாக தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த விவகாரத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பெண் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற கருத்தும் இருக்கிறது. இப்படியாக இருந்தால் எந்த அடிப்படையில் இந்த கட்சியினுடைய கௌரவத்தையும் சுய ஒழுக்கத்தையும் காப்பாற்றப் போகிறேன்? இங்கே யார் கட்சிக்கு சேறு பூசுகிறார்கள்? முதலாவது கேள்வி. நான் தமிழீழ விடுதலை இயக்கத்தை அனைத்து ஆயுதமேந்தி போராடி, அதாவது நான் குறிப்பிடுகிறது 1986 முதல், அதாவது அனைத்து ஆயுதமேந்திய எமது அண்ணாமார், அதாவது எங்களுக்காக இறந்தவர்கள், எங்களுக்காக இறந்த பொதுமக்கள், நாங்கள் பேதங்கள் பார்ப்பதில்லை. இங்கே யார் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு சேறு பூசுகிறார்கள்? ஜனநாயக மோசடி செய்பவர்கள் தானே. நியாயமானவற்றை கேட்டால் இங்கே நான் என்னத்துக்கு இங்கே பிரசன்னமாகி இருக்கின்றேன்? தமிழீழ விடுதலை இயக்கத்தில் தங்கத்துறை அண்ணாவினுடைய கன்செப்ட், அந்த தத்துவம், அந்த கருத்தியல், இங்கே தனி மனித விசுவாசம் இருப்பது தவறு. இங்கே ஜனநாயக படுகொலை இருக்கிறது. இங்கே நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், அதற்காகத்தான் நான் ஆரம்பம் முதலே சொல்லுகிறேன். அந்த குரல் பதிவை நீதிமன்றம் நிபுணத்துவ சான்றின் அடிப்படையில் இங்கே இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் இது உறுத்தாகின்றது. இங்கே நான் ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். இறந்தவர் இந்த நபர், அவருடைய முழு பெயர், அவர் இறந்த நியாயாதிக்கம் நீர்கொழும்பு மாவட்டம். அந்த நீர்கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற நீதவான் நீதிமன்றம், அந்த நீர்கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்கொழும்பு போலீஸ் பிரிவு, அங்கே பொதுவாக ஒரு தவறு ஒன்று இடம்பெற்றிருந்தால் முதற் தகவல் என்று ஒன்று சொல்லுவார்கள். கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டின் 109 கீழ் இவ்வாறு ஒரு தவறு இடம்பெற்றிருக்கிறது என்று ஒருவர் தகவல் அளிப்பார்.
எங்களுடைய வாதம் என்னவென்றால், இங்கே நான் மதிப்புக்குரிய செல்வமண்ணைக்கோ தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கோ சேறு பூசுவதில்லை. எங்களுடைய இயக்கத்திலே எங்களுடைய தமிழ் தேசத்துக்காக குரல் கொடுக்கின்ற தங்கத்துறை எண்ணெய் வழியில் வந்த அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற அந்த அரசியல் கட்சியில் எவருக்கும், இங்கே கட்சி மக்களுக்கானது, தனிநபருக்கானதில்லை, அதில் எவருக்கும் இடமில்லை அதுக்கு சேறு பூசுவதற்கு. எங்களுடைய வாதம் என்றால், இவர் இதை சேறு பூசுகிறாரா, இது நியாயமாக இடம்பெற்றிருக்கிறதா? இங்கே அந்த முதல் தகவல் கொடுக்கப்பட்டது. இங்கே என்ன விஷயங்கள் ஆராயப்பட வேண்டும்? அந்த ஒலிப்பதிவு சட்டத்துறையால் நிபுணத்துவ சான்றுகளின் அடிப்படையில் மதிப்புக்குரிய செல்வம் அடைக்கலான் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒலிப்பதிவை பிரத்தியமாக பெற்றுக்கொண்டு அந்த ஒலிப்பதிவினுடைய வடிவங்களை நிபுணத்துவ சான்றினூடாக பரிசீலித்து 2-1 என்று ஒப்பிட்டு, இவர்தான் என்றால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இவர் இல்லை என்றாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏனென்றால் சட்டம் தனது கடமையை செய்ததா என்பதுதான் எங்களுடைய வினா. அதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு யாரும் கரைபடிய முடியும், சேறு பூச முடியாது. இங்கே சேறு பூசுவது நாங்கள் இல்லை. நீங்கள் சில விடயங்களை தற்காத்துக் கொள்கிறீர்கள். ஏன் டிஃபென்ஸ் எடுக்கிறீர்கள்? ஏன் தற்காத்துக் உண்மையாகவே நான் சொன்னேன், அரச திணைக்களங்களோ எந்த தனியார் நிறுவனங்களிலோ குறிப்பிட்ட புகார் ஒன்று அளிக்கப்படும் பட்சத்தில் தற்காலிகமேனும் அவர் நிறுத்தப்பட வேண்டும். இங்கே அது செய்யப்பட்டதா? யார் சேறு பூசுகிறார்கள்? ஜனநாயக படுகொலை நான் என்னுடைய முகநூலில் குறிப்பிட்டிருந்தேன். 9ஆம் திகதி தமிழீழ விடுதலை குறிப்பிட்ட ஜனநாயக படுகொலை இடம்பெறும் ஒழுக்காற்று விடயம் தொடர்பாக நான் துணிந்து தான் செய்தேன். ஏனென்றால் நான் விரும்புகின்ற அந்த தங்கத்துறை அண்ணா அவர்களின் வழிவந்த அந்த கருத்தியல் இங்கே காணப்படவில்லை. யார் சேறு பூசுகிறார்கள்? சரி, இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் நீதிமன்ற முறைமைகளுக்காக என்று சொன்னால் ஒரு வழக்கு தொடரப்பட வேண்டும். யார் பூனைக்கு மணி கட்டுவது என்ற ஒரு கேள்வி இங்கிருந்து கொண்டிருக்கிறது. செயற்பாட்டாளர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விவகாரத்தில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது தான் வழக்கு தொடர தயார் என்று சொல்லி ஆதாரங்களை தாருங்கள், இது தொடர்பாக பலப்படுத்தக்கூடிய சான்றுகளை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் சமூக அக்கறையோடு இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கட்சி என்பதும் கட்சியினுடைய தலைவர் என்பதையும் தாண்டி இந்த மக்களுக்கு ஒரு உண்மை சொல்லப்பட வேண்டும், அல்லது பிழையான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக. அப்படியாக இருந்தால் இந்த வழக்கு தொடர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட முடியுமா? உங்களுக்கும் அந்த அக்கறை இருக்கிறது, எனக்கும் அந்த இருக்கிறது, அனைத்து பிரஜைகளுக்கு அக்கறை இருக்கிறது. இங்கே சொல்லப்பட வேண்டிய விடயம் என்ன? இந்த மரணம் தற்கொலை அல்ல, இது இந்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது ஆராயப்பட வேண்டிய விடயம். இங்கே சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது தற்கொலை செய்யப்பட்டு மரணித்தவர் என்று சொல்லப்படுபவருடைய அந்த ஒலிப்பதிவு உண்மை என்ற ஒரு பிரகாரம் நாங்கள் பார்க்கலாம், அது பொய் என்றும் பார்க்கலாம். அது எந்த அடிப்படையில்? ஈட்டிலே நிரூபிக்கப்படப்பட்டது. இங்கே எழுந்தது நியாயமான சந்தேகம், ரீசனபிள் டவுட். சட்டத்திலே அதுதான் தேவை, ரீசனபிள் டவுட் இங்கே வந்திருக்கிறது. இலங்கையில் வாழுகின்ற நான் என்னுடைய ஒலிப்பதிவை விட்டிருக்கிறேன். இங்கே தமிழீழ விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் நண்பர்களோ எவருமே அதுக்கு முன் வருவதற்கு தயங்குகிறார்கள். அந்த அளவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு ஜனநாயக பயம் அங்கே இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் இந்த விடயம் தொடர்பாக அதில் நீங்கள் சொன்னீர்கள், ஒரு சமூக செயற்பாட்டாளருடைய பேரை சொன்னீங்க, ரஜினிகாந்த். ஒருவரும் செய்ய தேவையில்லை. நானேன் அந்த நீர்கொழும்பு மாவட்டம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம், அந்த நீதவான் நீதிமன்றம் தொடர்பிலே எவரேனும் இந்த மரணம் தொடர்பில் உங்களுடைய பிரஸ்தாபத்தை தெரிவித்தால் சரி, அல்லது சட்டத்துறை தலைமை அதிபதி, இங்கே கொலை இடம்பெற்றிருக்கிறது, அதாவது தற்கொலை, அது கொலை, மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கொணரப்பட வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் இந்த விடயம் தொடர்பாக நான் கணிசமான என்னுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றேன். நான் பயப்படவில்லை. இதில் எனக்கு மரண அச்சுறுத்தல் நிச்சயமாக இருக்கும், நான் அதற்கும் பயப்படவில்லை. எதற்காக? தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு எவரும் சேறு பூச முடியாது. தலைவராக இருக்கலாம், இந்த விடயம் தொடர்பாக ஒரு அடிமட்ட தொண்டன் ஈடுபட்டிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நான் மதிப்பு மிக்க இந்த தலைமை குழுவுடன் கேட்கின்றேன். இத்தகைய சந்தேகத்துக்கிடமான ஒரு குறிக்கப்பட்ட விடயத்தை செய்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? 18 பேர் கூடியிருக்கிறீர்கள், இணையவழி மூலமாக பல விதமாக. அதிலே ஒருவருக்கு கூட திராணி இல்லையே. அதாவது இந்த விடயம் பாரதூரமான விடயம், அதாவது இங்கு ப்ரூவ் பண்ணப்பட்டதோ ப்ரூவ் பண்ணப்படையிலையோ, ஆனால் ஒரு நியாயமான சந்தேகம் எழுந்துள்ள. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பதவியை தற்காலிகமாக இந்த விடயம் நிரூபிக்கப்படும் வரையில், அதாவது நீங்கள் சுற்றவாளியா குற்றவாளியா என்ற அடிப்படையில் நீங்கள் தற்காலிகம் அங்கே அவ்வாறான விடயம் செய்யப்படவில்லை.
நிச்சயமாக இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நேற்றைக்கு அந்த தலைமைக்குழு கூட்டத்திலே 18 பேர் கலந்து கொண்டார்கள். அதிலே 4 பேர் தான் இந்த விவகாரத்தில் ஒரு அழுத்தத்தை பிரயோகித்ததாக தகவல் அறிய கிடைக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய விடயம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த குற்றத்தை செய்தாரா இல்லையா என்பதற்கு அப்பால் இந்த விவகாரம் உண்மையில் அந்த அமைப்பை நேசிக்கக்கூடியவர்கள், இது அமைப்பு பாரம்பரியமாக கட்டிக்காக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லது திருவாளர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களே இந்த அமைப்பை நேசிப்பவராக இருந்தால் தன் மீது ஒரு களங்கம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான முறையான விசாரணைக்கு அவர் அழைத்திருக்க வேண்டும், அல்லது அதுவரை தான் இந்த விவகாரத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் ஜனவரி மாதத்தோடு நான் எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி விடுகிறேன், அதுவரை எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். இது எப்படியான நேசம் என்று விளங்கவில்லை. இது ஜாசகம் செய்கிறார். தமிழில் அடுத்த அதற்கான உபமானத்தை நான் சொல்ல வைக்கப்படுகிறேன். ஜாசகம், அதிகார பிச்சை. இதை விட வேறு வார்த்தைகள் இல்லை. நான் அவரை நேசிக்கின்றேன். எந்த அடிப்படையில் என்றால், செல்வம் அடைக்கலநாதன் என்கின்ற அந்த மனிதன் 1979ஆம் ஆண்டு என்னுடைய சிற்றறிவில் ஜங்க் என்ட்ரிஸ், அவர் மன்னாரை சேர்ந்தவர், ஜங்க் என்ட்ரிஸில் படித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தங்கத்துறை அண்ணா, குட்டிமணி அண்ணா, ஏன் எங்களுடைய மேதகு அவரை செல்லமாக தங்கத்துறை அண்ணா, குட்டிமணி அண்ணாக்கள் தம்பி என்று அழைப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் மேதகு அவர்களுக்கு தம்பி என்ற பெயர் சூட்டப்படுகிறது. ஸோ அத்தகைய ஈடுபாட்டுக்களுக்கூடாக வந்தவர். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, 2001ஆம் ஆண்டு அல்லது 2000, நான் அந்த நேரம் வெளிநாட்டில் இருந்தேன். சில வீடியோ கிளிப்ஸை பார்த்தேன். இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள், மீண்டும் ஒரு சில விடயங்கள் வந்தால் நாங்கள் இணைந்து பயணிப்போம். எத்தனை வாக்குறுதிகள் இன்று! அதாவது மக்கள் மத்தியில் நாங்கள் எவ்வாறு செல்வது? நீங்கள் அல்லவா இப்போ இந்த விடயம் வந்து முதலாவது ஒரு பாரதூரமான விடயமாகவே நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? ஒரு சாதாரண ஒரு நியாயமான மனிதனுக்கே தெரியும். இங்கே அவர் ஜனவரி மாதம் அளவில் தன்னுடைய தலைவர் என்கின்ற பதவியை நீடித்து கேட்பதற்கான அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? தன்னுடைய கௌரவம் போய்விடுமா? நிச்சயமாக சில வழி அன்று கருதலாம். ஆனால் அவர் தமிழீழ விடுதலை இயக்கத்தை உண்மையாக நேசிப்பாராக இருந்தால் அவர் விட்டுக்கூட, அவர் பெருந்தலைவர் காமராசராக கருதப்படலாம். நான் மிகவும் நகைச்சுவையாக தான் இதை சொல்லுவேன். இங்கே நிச்சயமாக சொல்லுவேன், அறுதியிட்டு சொல்வேன், இங்கே ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்படியாக இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற போது தான் சொல்லப்படுகின்ற விடயம், அதாவது ஊடகங்களுக்கு சபைகளை வழங்குகின்றவர்களாக இருக்கலாம், அல்லது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இப்போது வாய் திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கு நிறைய விடயங்கள் மிக மோசமாக இடம்பெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். பல்வேறு விதமாக இந்த சமுதாயத்தை அழிக்கின்ற தவறான வழிக்கு அழைத்து செல்லுகின்ற செயற்பாடுகளும் ஈடுபடுத்தப்படுவதாகவும், இது எல்லாமே இந்த கூடாரத்துக்குள் செயற்படுத்தப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். டெலோவினுடைய ஒரு மத்திய குழு உறுப்பினராக நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி என்கின்ற போது, தமிழ் தேசியத்துக்கான அரசியல் கட்சி என்கின்ற போது, இங்கே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு எவரையும் கூப்பிடுவதில்லை. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அந்த உணர்வுகள் அடிப்படையில் இவர் ஒரு தமிழ் தேசியத்தை நேசிப்பவர் என்பது மனித எண்ணங்கள் பல தடவைகளில் சில நேரங்களில் அவர்கள் தவறுகள் விடலாம். ஆனாலும் நாங்கள் சில தவறுகளை, அதாவது தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்கின்ற போது அந்த தமிழ் தேசியம் என்னவென்று நாங்கள் யோசிக்க வேண்டும். டிசிப்ளின், ஒழுக்கம் என்றால் தமிழ் தேசியம். என்று பாருங்கள், தமிழர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் பார்லிமெண்ட்டில், அதாவது பாராளுமன்றத்தில் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், அவர்கள் படித்தவர்கள், படிக்காதவர்கள் அல்ல, பண்பானவர்கள். ஆனால் அங்கே பிரயோகிக்கின்ற வார்த்தைகள் யாருக்கு அவமானம்? எங்களுக்கு அவமானம், உங்களுக்கு அவமானம். அவர்களுக்கு வாக்களித்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் என்று சொல்லுகிற ஒட்டுமொத்த மக்களுக்கு அவமானம். அந்த வாக்கை கொடுத்தார்களே, உங்களை நாங்கள் நம்பி எங்களுடைய பிரதிநிதியாக இந்த சபைக்கு, உயர்ந்த சபைக்கு நாங்கள் அனுப்புகின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த பாராளுமன்றம், மாகாண சபை, பிரதேச சபை, மாநகர சபை அனைத்து அவர்களுக்கும் அது உறுத்தாகும். அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் தனித்துவமாக ஒழுக்கவியல் ரீதியாக உண்மையாகவே சமூக விரோத பிறழ்வுகளில் ஈடுபடுதல் கூடாது. அவ்வாறான ஆக்களை
கட்சி சேர்க்கக்கூடாது. அவ்வாறான ஏதாவது தவறுதல்கள் இடம்பெற்றால் உடனடியாக நீக்கம் செய்யும். இது பல தமிழ் கட்சிகளில் ஆங்காங்கே இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் காலங்காலமாக இப்படியான குற்றச்சாட்டுகள் மௌனமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களிடையே. ஆனால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல யார் பூனைக்கு மணி கட்டுவது அல்லது யார் இந்த கேள்வியை கேட்பது என்பதில் தான் பிரச்சனையாக இருக்கிறது. இப்படியாக இருந்தால் இந்த தமிழ் தேசியத்தையும் தமிழர் தேசத்தையும் நேசித்தவர்கள் இப்படியாக நடந்து கொள்கிறார்கள், இப்படியான பாதையில் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்கிற போது மக்களுக்கு இயல்பாகவே இந்த தமிழ் தேசியம் என்ற வார்த்தை அல்லது தமிழ் தேசிய அரசியல் என்ற பதத்தை பயன்படுத்தி வாக்கு கேட்கின்றவர்களின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே NPP என்று சொல்லக்கூடிய இலங்கையினுடைய தேசிய கட்சிக்கு 8 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே நேரடியாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் இப்படியான நிகழ்வுகளினுடைய விளைவுகளாகத்தான் இருக்கிறது. இதை இப்படியே நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்வீர்களாக இருந்தால் இந்த நிலைப்பாடு என்பது தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக எங்களுடைய மக்களையே முடிவெடுக்க வைக்கக்கூடியது இல்லையா? ஏன் இந்த அமைப்பு சார்ந்தவர்கள் இவ்வளவு அசம்பந்தமாக அல்லது அமைப்பு தொடர்பான நேசம் அல்லது தமிழர் தேசம் தொடர்பான நேசமற்றவர்களாக இருக்கிறார்கள்? இது என்னுடைய கேள்வி அல்ல, இது இந்த தேசத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய கேள்வியுமாக இருக்கிறது. நிச்சயமாக, குறிப்பாக நானோ நீங்களோ சார்ந்திருக்க வதிவிட ரீதியாக பிரதிநிதித்துவப்படுகின்ற யாழ் மாவட்டத்தின் அடிப்படையில் மக்களுடைய விரக்தியின் வெளிப்பாடு தேசிய NPP கட்சியினுடைய 3 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம். அதை யாரும் மறுதளிக்க முடியாது. மக்களுடைய விரக்தியின் வெளிப்பாடு எந்த அடிப்படையில்? இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. என்னை பொறுத்த மட்டில் இந்த காலங்காலமாக அரசியல் செய்து கொண்டு வந்திருக்கிறார்களே, அதாவது உதட்டிலே நல்ல வடிவாக லிப்ஸ்டிக் பூசி தேசியம் பேசுவார்கள், அழகாக பேசுவார்கள். ஆனால் செயற்பாட்டு ரீதியாக அவர்கள் நடக்கின்றார்களா? இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திலே சென்று ஆங்கில வகுப்பெடுத்தால் அவர்கள் தேசியவாதிகள் போன்று வெக்கமாக இருக்கிறது. அங்கே ஒவ்வொருத்தரும் அவர்கள் காட்டுகின்றது. உண்மையாகவே இன்று பாருங்கள், நான் உண்மையாகவே வெளிப்படையாக சொல்கிறேன். சில விடயங்களுக்கு இன்று இந்த தற்போதைய அரசாங்கம் போதை வஸ்து தொடர்பாக முக்கியமான கரிசனை எடுக்கின்றது. நாங்கள் அதற்கு உண்மையாக என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட ரீதியாக இலங்கை குடிமகன் என்ற ரீதியில் அதற்காக நான் பரிபூர்வமாக நான் இது பண்ணுகின்றேன். ஏனென்றால் இது இன்று நேற்று வரவில்லை. அது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, எப்படி தோற்றுவிக்கப்பட்டது என்பது அது வேறு விடயம். ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் இதற்காக என்ன எவேனஸான விடயங்களை செய்திருக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் உயிர்ப்புடன் இருந்தால்தானே நாளை எமது சந்ததி வாழும். அவர்கள் என்ன சொல்ல, மெக்சிகோ அந்த நாடுகளை போன்ற ட்ரக்கிஸ் மாறி இருக்கிறார். இன்று பாருங்கள், பிரபல பாடசாலை இன்று சில விடயங்களை பார்க்க கண்ணீர் விட வேண்டியிருக்கு. அதாவது சொல்லுவாங்க, கண்ணீர் விட்டு வளர்த்தோமா சர்வேசா என்று. இந்த மண்ணிலே எத்தனை போராளிகள், எத்தனை தியாகங்கள். இவர்கள் என்ன தமிழ் தேசியம் முதலில் இந்த இளைஞர்கள் இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதன் விரக்தியின் வெளிப்பாடு தான் இதில் ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. உங்களை போன்ற அடுத்த ஜெனரேஷன் மேலோங்கி வர வேண்டும். அவர்கள் நேர்மையாக இருக்க. இவர்கள் சொல்லுகிறது அவர்களுக்கு இந்த போராட்டம், அதாவது மக்கள் நீங்கள் செய்தது காணும் ஐயா, உங்களை கை கால்களை தொட்டு கும்பிடுவோம். அதாவது நேர்மை மிக்க எவராயிரும். எனக்கு இங்கே தேர்தல் இன்று நான் வந்தது தேர்தல் அரசியலுக்காக. தேர்தல் அரசியல் என்பது பார்த்தீர்களா? தேர்தல் அரசியல் எப்படி இருக்கின்றது? தேர்தல் அரசியலுக்கூடாக வெளிப்பாடுகள் எப்படி இருக்கின்றது? உரிமை அரசியலாக உண்மையாக அரசியலை நேசிப்போம். என்னுடைய குடும்பத்தை நான் சற்று சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய தந்தையார் இளையதம்பி ஏகநாதன் என்பவர் ஒரு நீதவான், ஒரு மாவட்ட நீதிபதி. முதலிலே செம்மணி புதைகுழி வழக்கு தொடர்பாக மிக மிக ஆபத்துகள் நிறைந்த விடயத்தில் அவர் கையாண்டவர். அதற்காக எத்தனையோ இடமாற்றங்கள். அவருடைய சிங்கள புலமை, அவருடைய தெய்வ நம்பிக்கை தான் அவர் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து குமுறி கொண்டிருக்கவில்லை. அவர் இந்த மண்ணிலிருந்தே போராடினார். அந்த நேரம் நான் லண்டனிலிருந்து என்னுடைய சகோதரனுக்கு, அப்பா நீங்கள் எங்களுடன் வந்து விடுங்கள், இது உயிராபத்து. தம்பி, அவர் சொன்ன வசனது, உயிர் எங்கேயாவது போனாலும் நான் இதற்காக போராடுவேன். ஒரு புறம் அவருடைய மகன் இந்த மண்ணுக்காக வீரச்சாவடைந்திருக்கார், ஒரு புறம் தந்தை ஜஸ்டிஸ். யாருக்கு இந்த விடயம் இது? அவருக்காக அவர் தீர்ப்பளித்த விடயங்களுக்காக எத்தனையோ இடங்களில் அவர் பதிவு சொல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அவர் சிங்களத்திலே பதிவு சொன்னார். நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு முன்னாக அவருக்கு எத்தனையோ ஹைகோர்ட் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு கூட அவருடைய திறமைக்கு வர வேண்டியிருந்தது. எத்தனையோ பேர் அவர் இங்கே தெரியும் தானே, அன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு
எவ்வாறு நியமனங்கள் வழங்கப்பட்டது, அவர் எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இருந்தார். அவருடைய திறமையை அவர் நேசித்தார். அவரை தெரிந்த நண்பர்கள், சட்டத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஆனபடியால் எங்களுக்கு இருப்பது, எனக்கு இருப்பது, எங்கள் குடும்பத்துக்கு இருப்பது தார்மீகமான உரிமை. தேர்தல் என்கின்ற நான் அதை இந்த வாக்கு பொறுக்கி அரசியலுக்காக நான் இங்கே வரேன். இந்த விடயத்தில் இது கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். யார் சொல்லுவது? யார் சொன்னார்கள்? நீங்கள் ஊடக தர்மம் என்ற முறையில் நீங்கள் இதை கேட்டிருக்க எத்தனை ஊடகங்கள் இதை பிரஸ்தாபித்திருக்கிறது? எவ்வாறு இது கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது என்று நான் யோசித்து பார்க்கிறேன். இன்று யாழ் மாவட்டத்தில் பிரபலமான பத்திரிகைகள், நான் பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லை, காலை கதிரில் தான் இந்த விடயம் வந்திருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு மறைமுகமான அழுத்தம் இருந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கதைக்க வேண்டிய விஷயம் ஊடகம் என்னத்திற்கு? ஊடக தர்மம் என்றால் என்ன? அந்த எனக்கு பல தடவைகளில் மக்களிடம் எனக்கு அந்த என்ன சொல்ல உணர்வு ரீதியான ஆத்திரம் இருக்கிறது. நீங்கள் யாரை தெரிவு செய்கிறீர்கள்? ஒரு சாதாரணமாக ஒரு சந்தைக்கு சென்றால் ஒரு மரக்கறியை வேண்டும் போது நீங்கள் எத்தனை விலை உணர்வுகளை கவனித்து வேண்டுகிறீர்கள். உங்களுடைய மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்யும் போது இங்கே 2 விஷயம் இடம்பெறுகிறது. நீங்கள் தெரிவு செய்யும் போது அவர் ஒழுங்காக இருக்கிறார். தெரிவு செய்ததன் பிறகு அவருக்கு 2 கொம்பு முளைக்கிறது. ஏதோ தன்னுடைய சொந்த குவாலிஃபிகேஷனில் மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அவர்களுடைய வாக்கு பிச்சையின் அடிப்படையில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதற்கு நியாயமாக நடக்க வேண்டாமா? இத்தகைய சர்ச்சைகள் உங்கள் மீது அது உண்மையா பொய்யா அதற்கு நாங்கள் கேட்க முடியாதா? கட்சி அல்லாதவர் கேட்கலாம், அனைவரும் கேட்கலாம். இது எந்த கட்சி தொடர்பாக இருந்தாலும் மக்களுக்கான உரிமை இருக்கிறது. நிச்சயமாக இப்போது கேட்கின்ற கேள்வி பெரும்பாலும் இது சம்பந்தமாக பேசுகிற போது மக்களுடைய கேள்வியாக இருப்பது, ஏன் இன்னும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டது போல நகர்வுகள், கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஒரு நபரினுடைய உயிர் பறிபோகி இருக்கிறது. நிச்சயமாக அது சம்பந்தமான குரல் ஆவணம் இருக்கிறது. இது தொடர்பான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த விவகாரத்தில் அவர்கள் கூட முன்னெடுக்கவில்லை, அல்லது அவர்கள் இது தொடர்பாக நகர்வுகளை முற்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட அந்த மையங்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா என்பது முதலாவது விடயம். அதாவது நாங்கள் இங்கே அளிக்கப்பட வேண்டியது, அவர்களுக்கு இந்த மரணம் தொடர்பில் நியாயமான சந்தேகம் இருக்கிறது, இப்படி ஒரு ஒளிப்பதிவு சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது, இவர்களுடைய குரலை ஒத்த ஒளிப்பதிவு, அதை நீங்கள் செய்ய வேண்டும். இங்கே ரூல் ஆஃப் லோ, சட்டமும் ஒழுங்கும் இருக்கின்றதா என்ற விடயம் நாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அதாவது நான் நினைக்கிறேன், அந்த விடயத்தை சொல்லுகிறேன், அது பிரிவுகள் பிழையாக இருக்கலாம், அந்த விடயம்தான் முக்கியம். சான்று கட்டளை சட்டத்தின் நான் நினைக்கிறேன் 14வது பிரிவு 1995 ஒரு ஒலிப்பதிவு ஒரு நேரடி சான்று ஒத்ததாக நாங்கள் கருதலாம். அந்த ஒலிப்பதிவு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இங்கே அதுதான் நான் மிகவும் சுட்டி காட்டிக்கொண்டேன். இந்த ஒலிப்பதிவு ப்ரூவ் பண்ணப்படணும். அதாவது அது அவருடைய குரல் அல்லது அவருடைய குரல், அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை மூவணும். இங்கே நானே இந்த விடயத்தை கொண்டு வந்தேன். எனக்கு தெரியும் இதால் வர்ற ஆபத்தை எந்தில் வேண்டும். எனக்கு மரண அச்சுறுத்தல் நிச்சயமாக இடம்பெறும். எனக்கு ஏதாவது திடீர் மரணம் ஏற்பட்டால் இந்த விடயம் தொடர்பில் தான் ஏற்படும். நான் இந்த ஊடகத்தில் நான் அதற்கு அஞ்சவில்லை. ஏனென்றால் நீதிபதி நீதவான் ஏகனானுடைய மகன் என்கின்ற அடிப்படையில், இந்த மண்ணுக்காக நேசித்த ஒரு அண்ணனுடைய தம்பி என்ற அடிப்படையில், நான் இந்த பதவிகளுக்காக இதற்காக இல்லை, எனக்கு அந்த சட்டத்தரணி தொழில் இருக்கின்றது, அதை நோக்கி பயணிப்பேன். உண்மையாகவே நான் இந்த விடயம் தொடர்பில் எண்ணற்றவர்களுடன் இந்த விடயங்களில் சட்ட விடயம், நான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விடங்கள், பெயர்களை எனக்கு வெட்கமாக இருந்தது. இதில் உண்மையாக நீங்கள் நின்று நான் இதை கேட்கின்றவர்கள், நீதித்துறை சேர்ந்தவர்கள், சட்டத்தரணிகள், நீங்கள் இதை முன்னெடுத்து நடத்துங்கள். தயவு செய்து உங்கள் கால்களிடம் நான் விழுந்து மன்றாட்டமாக்குறேன். ஏனென்றால் இங்கே இடம்பெற்றது தற்கொலையா கொலையா? ஏனென்றால் இங்கு பயம் என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. இங்கே நான் இதை கொண்டு நடத்த முடியும். என்ன அடிப்படையில் என்றால், இதை முதற் தகவல் இங்கு சொல்லப்பட வேண்டும். சட்டத்துறை தலைமை அதிபர், என்னுடைய பிரபல எனக்கு விருப்பமான லெக்சரர் திலீப் பீரிஸ் தான் சட்டத்துறை தலைமை ஒரு சட்டத்துறை, அதாவது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்லே வழக்குகளை மேல் நீதிமன்றத்தை செய்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். அதாவது ரணில் விக்ரமசிங்க, தென்னகோணன் போன்றவர்களுடைய வழக்கில் பிணை கொடுக்கக்கூடாது இறுக்கமானன்றவர். என்னால் நேராக சென்று ஒப்படைக்க முடியும். சார், இப்படி ஒரு விடயம் இப்படி இருக்கிறது, இந்த ஒளிப்பதிவு இப்படி இருக்கின்றது. ஏன் நான் கேட்கிறேன், நான் ஈட்டிலே கொண்டே செல்வேன். இன்று இந்த இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசில் இருக்கின்ற தமிழ் மக்கள், இந்த வடக்கிலே பிரதிபலிக்கின்ற கிழக்கிலே எவருக்காவது துணிவு இருக்கின்றதா? தமிழீழ விடுதலை இயக்கத்தை நேசிக்கின்ற எவனுக்காவது இருக்கிறதா இந்த விடயத்தை? அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு நான் கொண்டு செல்வேன். ஏனென்றால் கொலை சதி என்பது பிரிஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸுக்கு அடிப்படையில் எப்பொழுதும் நீங்கள் செய்யலாம், கால விதிப்பில்லை. நான் பார்க்கின்றேன்
நான் பார்க்கின்றேன் மக்களுடைய அக்கறை எப்படி இருக்கிறது. அந்த மக்களில் நான் இருக்கிறேன். நான் உங்களிடம் கேட்டேன் பிரியங்கன், நீங்கள் கருதும் பட்சத்தில் நான் வருகின்றேன். என்னுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். ஏன்னா மக்களுடைய அன்று காரணர் மக்கள் சகோதர படுகொலை தொடர்பாக முன்னின்றார்கள். அந்த காரணர் மக்களுடைய பிரதிநிதியாக இத்தகைய விடயத்தில் நான் மீண்டும் வந்திருக்கிறேன். எவராக இருக்கலாம், கட்சியை நாசமாக்கின்ற, கட்சியை கரைபடி, இப்போ மீண்டும் மறுமுறை சொல்லேன், கட்சியை யார் கரைபடிய வைக்கின்றார்கள்? யார் கரைபடிய வைக்கின்றார்கள்? இன்று பல குரல்கள் என்னுடைய தொலைபேசியில் வந்தன. தம்பி நீங்கள் குட் ஸ்பீச், எனக்கு தெரிந்த என்னுடைய குட் ஸ்பீச் இது என்னுடைய குரலுக்கு என்னுடைய இதையா நான் கேட்டேன். இதில் நீதி நடைபெற வேண்டும். அங்கே பயம் இருந்திருக்கு. இன்று பல பேர் சொன்ன அப்படி செய்தார். இன்று முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அன்புக்குரிய என்னுடைய விந்தன் கனகரட்னம் அவர்கள் இது சம்பந்தமாக பிரத்யேகமாக பேட்டி கொடுத்தார். இதில் பலருக்கு பலவிதமான மோட்டிவ் என்று சொல்வார், அங்கே உள்நோக்கம் இருக்கிறது. என்னுடைய உள்நோக்கம் என்பது மக்களுடைய நாள். இலங்கையில் தமிழ் தேசியம் தொடர்பாக எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக முன்னிக்கின்ற எந்த கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்த தலைவர்கள் மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது டெலோவாக இருக்கலாம், அது பிற கட்சியாக இருக்கலாம், மக்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இது ஒரு முன்மாதிரியாக நாங்கள் செயற்பட வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். எல்லாரும் பொய்த்து போனால் நான் ஈட்டிலை செய்வேன். நிச்சயமாக அப்படியான நகர்வுகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒருவர் குற்றம் உறுதிப்படுத்தப்படாதவரை அவரை குற்றவாளி என்று குறிப்பிட முடியாது. ஆனால் யார் அந்த இடத்திலே பேசுபொருளாக இருக்கிறார், யார் அல்லது குற்றம் சுமத்தப்படுகிறார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒவ்வொருவருடைய தனிமனித ஒழுக்கம் தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்ப முடியாது, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி. ஆனால் பொறுப்பு வாய்ந்த ஒருவராக தமிழ் தேசிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு ஒரு முற்றுப்புள்ளிக்கு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்று தமிழ் தேசியம் நலிவடைய செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியம் என்று சொன்னால் ஒரு கேலியும் கிண்டலுமாக நையாண்டியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னமும் நாங்கள் இழக்கக்கூடாது. தமிழ் தேசிய பாதை அல்லது தமிழ் தேசியத்தை வரிதற்றதாக ஆக்குகின்ற நகர்வுகளுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதிலேயே இந்த விவரங்கள் பேசப்படுகிறது. இந்த நிலையில் நிறைய விடயங்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள். குறிப்பாக விஜயபவானந்தா அவர்கள், உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்காக நன்றி சொல்லிக்கொள்ளலாம். நன்றி. இங்கே ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இங்கே நீங்கள் ஒரு விடயத்தை கேட்டீர்கள், மக்களின் சார்பாக யார் இதை செய்ய போகின்றார்கள். நீங்கள் அக்சஸ் என்று சொல்வார்கள். இந்த விடயத்தை இலகுவாக செய்யக்கூடியவர்கள் யார் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் பாஸ் த போல் என்று. நான் போலை பாஸ் பண்ணவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள். சம்பந்தப்பட்டவர் யார்? பிரஸ்தாபிக்கப்படுபவர் யார்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இலங்கையில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு முதலில் இந்த கடப்பாடு இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக ஒரு சர்ச்சை இருக்கிறதா இல்லையா? இந்த யாழ் மாவட்டத்தில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்? கட்சி பேதங்களை விடுங்கள், அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அவர்களை யார் கேட்க வேண்டும்? ஒவ்வொரு மக்களும் கேளுங்கள், தயவு செய்து கேளுங்கள். இந்த விடயம் தொடர்பில் உங்களுக்கு கரிசனை எந்த அடிப்படையில் இருக்கிறது? இல்லை நீங்கள் தகவல் தாங்க, ஏன் நீங்கள் தகவல் கொடுக்கல என்று உங்களிடம் தந்துவிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஒரு கோப்பி, அவருடைய பெயர், அவர் தற்கொலை செய்த இடம், அவருடைய தொலைபேசி இலக்கம், எந்த அடிப்படையில் என்றால் ஒருவர் பல தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்துகின்ற இயல்பு இருக்கின்றது. இந்த உரையாடல் உண்மையாகும் பட்சத்தில் இந்த உரையாடல் எந்த தொலைபேசியில் ஏற்படுத்தப்பட்டது என்பது தெரியப்படுத்த வேண்டும். ஆனபடியால் அவர் இறந்தவர் ஜெயராம் சுரேஷ், அவர் சில வேளைகளில் 2 தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தியிருக்கலாம். அந்த தொலைபேசி இலக்கங்கள் அவர் என்ன அடிப்படையில் பயன்படுத்தியிருக்கலாம், அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த குரல் ஒலிப்பதிவை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முதலும் சில வேளைகளில் ஏதாவது விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கலாம். இங்கே நியாயமான சந்தேகம் ஒன்று ஏற்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தானே நானோ நீங்களோ இங்கே ஆராய்கின்றோம். நாங்கள் யாரையும் குற்றம் சுமத்துவது, நியாயமான சந்தேகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியாக இருக்கலாம், அவர்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் வீணாக நீங்கள் இந்த சில விடயங்களை உங்களுடைய நேரத்தை இதை முதலில் கேளுங்கள். இதை கேளுங்கள். இது ஒரு ரூல் ஆஃப் லோ, சட்டமும் ஒழுங்குமான பிரச்சனை. இப்படியான விடயங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக சர்ச்சை ஒன்று கிளப்பப்பட்டிருக்கிறது. அவருக்கு இந்த அதிகாரம் கிளப்பப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த தோரணையில் கதைக்கலாமா? இவ்வாறு ஒன்று அதை யார் கேட்கலாம்? அந்த அடிப்படையில் நான் அதற்கு எதற்கும் ரெடி. எனக்கு இதே போன்ற ஒரு மரண அச்சுறுத்தல் வந்தாலும் கூட பரவாயில்லை.
மரணம் வந்தாலும் பரவாயில்ல. தமிழ் தேசத்துக்கான அரசியல் ஈடுபடுகின்ற எவளாவது ஒழுங்காக அரசியல் செய்யுங்க. நிச்சயமாக நன்றி ஏகநாதன் விஜயபவானந்த அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை மிகவும் காத்திரமாக பகிர்ந்திருந்தீர்கள். நன்றி. வணக்கம். நிச்சயமாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக அதாவது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியது, சட்டம் ஆராயப்பட வேண்டியது, நீதித்துறை தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நிலையிலே இந்த விவகாரம் தொடர்பாக குறிப்பாக பல்வேறு தரப்பினராலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. ஒரு ஊடகமாக சொல்லப்படுகின்ற தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இது தொடர்பாக டெலோ அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அவர்களை தொடர்பு கொண்டிருந்தோம் கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்காக. அவர் அதனை மறுத்திருந்தார் எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. இப்போது மீளவும் சொல்லுகிறோம், நீங்கள் உங்களுடைய தரப்பையும் உங்களுடைய சார்பையும் உங்களுடைய பக்க நீதிகளையும் சொல்லுவதற்கான களம் தயாராக இருக்கிறது. நாங்கள் உங்களை அழைத்து இதுபோன்ற ஒரு நேர்காணலை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய மௌனங்களை கலைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு அமைப்பை வழிநடத்தக்கூடியவர், மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர். ஆகவே நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ இந்த மௌனம் கலைக்கப்பட வேண்டும் என்பதை பலருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு சக்கரவேகம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.